நிஜமாவே உன் பேர் நேரு தானா? வெறும் நேரு இல்லடா, சவர்களால் நேருடா. ஜவஹர்லால் நேரா? ஏன் அப்படி வச்சாங்க? என்ன இங்க சியா நேதாஜி கூட சண்டை போட்டவரா? ஏன்பா உங்க சியானுக்கு நேதாஜிக்கு என்ன பிரச்சனை? ஏய், நேதாஜி கூட சேர்ந்து சண்டை போட்டவரா? ஆறாவ. வெல்கம் டு ஒபிட்டோ கேமர் டிஎன் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எண்டர் டிராகன் கதையை முடிக்க போகிறோம். யாருங்க 6 மணிக்கு கூப்பிட்டேன், எல்லாம் 7 மணிக்கு வரீங்க. நியாயமாக அது எண்டுக்கு போய்கிடுவோம். உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே உடச்சி விட்டார். அந்த சைடு இது க்ரீப்பர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உடச்சி விட்டு போட்டலையும் உடச்சி விட்டார். நான் இப்போ எப்படி வேறு போவேன்னு தெரில. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கூட இல்லை, ஃப்ளிண்ட்டு கூட இல்லை, ஸ்டீலும் இல்லை. நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போவேன்? யாருங்க ஒன்றுமே இல்லை. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? சேட்டில் ஆன் பண்ணி அவர்கிட்ட கேட்போம். ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன ப்ரோ இங்கேருந்து வர? அந்த போர்ட்டல் உடஞ்சிருதுன்னு ஃப்ரிண்டர் ஸ்டீச் செஞ்சு இந்த வழியாக வராது. சரி இரு ப்ரோ, நான் என்ற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணுதேன். கோஆர்டினேட்ஸ் வேறு மறந்து போச்சு. நான் நடந்தே வருமா? என்ன ப்ரோ பண்ணுத? டெலிபோர்ட் பண்ணுதேன்னா அடிக்கடி தோண்டிக்கிட்டு இருக்கேன். இரு ப்ரோ டெலிபோர்ட் பண்ணி விடுதேன். டெலிபோர்ட் /TP பண்ணி வந்துட்டேன். இதில் நான் என்ட்ரமேனை அடித்து கொண்டுக்கிட்டு இருக்கேன். இவர் இன்வைட்டு கொடுக்காரு கூட கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவருக்கு விளையாட முடியல, அவருக்கு போர் அடிக்கி என்னைய பிடிச்சி நோண்டுதார். எனக்கு மண்டை காயுது, என்ன பண்ணுதுன்னே தெரில. ப்ரோ சும்மா இரு ப்ரோ அப்படிங்கிறேன். கேட்க மாட்டேங்கிறாரு புவனேஷ் ப்ரோ. இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன் ப்ரோ கொடுக்குறேன்னு கேட்டால், ப்ரோ என்ன ஆட்டத்தில் சேர்த்துக்கோங்க ப்ரோ அப்படிங்க. நான் அவரை சேர்க்க மாட்டேன்னா சொல்லுவேன். அவர் ஏபிக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு. அது உள்ளே வரமாட்டேக்கு. என்ன செய்ய? நான் என்ன செய்ய? ஒரு வழியாக அவரோட தடைகளெல்லாம் தாண்டி வந்துட்டேன் எண்டுக்கு. எல்லோரும் வந்தாச்சு எண்டுக்கு. இப்போ ஒரு சண்டை தான் போட போகிறோம். இன்று போலாம் தயாராக வச்சுருக்கேன். அண்ணன் அடிச்சிட்டான். யார் அடித்தா? அந்த பிளேயர் தான் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் என் குருநாதர் சொல்லி கொடுத்தது. யாரும் கூட ஜோக்கரானு கேட்கக்கூடாது. பிளாக் கேமர்ஸ் அவர் கீபோர்டு மவுஸெல்லாம் தான் விளையாடுதுன்னாரு. அப்போது தான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வரிசையாக வச்சுருக்கணும், அப்போ தான் ஈஸியாக எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, தேவையானதெல்லாம் வரிசையாக வச்சுருக்கேன். என்ற பல்லு, வாட்டர் பக்கெட்டு, கறி எல்லாம். இவன் வேற அடின்னு அடிக்கான். சும்மா நான் அடிச்சிருவேன்டா. இது தண்ணி வேற நேரங்காலம் பார்க்காம சொதப்புதே. ஓடுவோம், வேறு வழி இல்லை. இன்னொருத்தனை வேறு பார்த்துட்டு நினைங்க. ப்ரோ யாராவது தண்ணி ஊற்றி வைங்க ப்ரோ. ஊற்றிட்டாங்களா? எங்கே ஊற்றினாருன்னு தெரில. எங்கேயோ ஊற்றி வச்சுருக்கங்காரு. எங்கே இருக்கு சப்பான்னா இருக்குது. நான் வந்துட்டேன். உள்ளே வந்து உட்காந்துக்கிற வேண்டியதான் தண்ணிக்குள்ளே. சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு ஏறுவோம். அடங்க ஏச்சு தூக்கிட்டான். ஏன்டா துப்புத? மறுபடியும் துப்பு தான் அடிங்க. ஐயோ டோட்டமாக போயிடுச்சு. ஓடிடு. 3 காட்டில் 2 காட்டில் தப்பிச்சு வந்திருக்கேன். வேறு என்ன தூரமாக போகும். பிளாக் கேமர்ஸ் சொல்லி கொடுத்தது இப்போதைக்கு கை கொடுத்துருக்கு. வேறு டோட்டம் எடுத்து வச்சுக்கிடுவோம். டோட்டம் வைக்காமல் சண்டைக்கு போனோம்னா மறுபடியும் வெளியே இருந்து வரணும். அதுக்குள்ளே என்ன ட்ராகன் கதையை முடிச்சிடுவாங்க. என்ன கிறிஸ்டல் எங்கே இருக்குன்னு தெரில. கிறிஸ்டல் தானே அது பாருங்க. ஹெச்டி பேசியிருக்கதை பாருங்க. 2 இடத்துல துப்பி வச்சுருக்கான். நியாயமாக அது கூண்டு போட்டிருக்கேன். இந்த கிறிஸ்டல் மட்டும்தான் இன்னும் உடைக்கவே இல்லை. இந்த கிறிஸ்டலை இப்போ நம்ம உடைக்க போகிறோம். பக்கத்தில் ஒருத்தர் ஆஃப்லைனு போயிட்டார். சும்மா நிற்காரு. ஏன் நிற்காரு, எதுக்கு நிற்காருலாம் தெரில. நம்ம மேலே போவோம். போடு. இன்னும் மண்டை தட்டுது. என்னாச்சு அதுக்குள்ளே? ஓ டாப்புக்கு வந்துட்டேனா? அடிங்க. மவுஸு இப்படி தாங்க இப்போ அடிக்கடி எதாவது பண்ணிடுது. ரைட் கிளிக்கு லெஃப்ட் கிளிக் எதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன்.
அடுத்த இன்வெர்ட்டரில் உள்ள அடுத்த பாக்ஸுக்கு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு தெரில. வேறு மவுஸ் வாங்கணும், காசு இல்லை. ட்ராகன் கீழே வருவான், நான் தான் அடித்து முடிப்பேன். நான் தான் முடிப்பேன். நான் தான் யார் முடித்தேன்னு தெரில. டைட்டில் காமிக்கல. இப்போ அடுத்தது நம்ம எலக்ட்ரா எடுக்க போகணும். ஆனால் கடைசியில் முட்டை யார் எடுத்தான்னு தெரில கைஸ். நாங்கள் பாட்டு வந்துட்டோம். அடுத்தது பிளாக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த போட்டுக்கு வந்தேன். இது ஆல்ரெடி லூட் எடுத்து வச்சுருக்காங்க. இது தெரியாமல் கஷ்டப்பட்டு இதில் வந்து அடி வாங்கி மிதி வாங்கி இங்கே பாருங்க அடி பறக்க விட்டான். ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஹீட்மேன் ப்ரோ என் கூட டெல்போர்ட் பண்ணி வந்தார். உள்ளே வந்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. அயன் மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதில் கோல்டு. அதுக்கப்புறம் என்ன ட்ராகன் மண்டையை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லாத்துக்கும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பக்ரீத் நாள் வாழ்த்துக்கள். பாருங்கள், ஒருத்தர் இன்றைக்கி ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன். அதில் ஒருத்தர் வறுத்து எடுக்க போகிறேன். கேட்டால் பிரியாணி கேட்டால் தரமாட்டேங்கார் கைஸ். இருங்க, அவருக்கு இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன். இந்த வீடியோ பக்ரீத் அன்னைக்கு வரும், இல்லைனா பக்ரீத் மறுநாள் வரும் இந்த வீடியோ. மன்னிக்கணும், ஏன்னா நான் ஜியோ 4G தான் யூஸ் பண்ணுவேன். 5Gனால தான் அன்லிமிட்டட் தருவான். 5G ஃபோன் வேறு இல்லை, நான் வேறு வெளியூரில் இருக்கேன். என்னடா அது. அடுத்தது ஓவர் வேர்ல்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒருத்தரும் ஆம்ன ஸ்பாட்டில் காணும். எல்லாரும் ஆம்ன ஸ்பாட்டில் எடுத்து பிடிச்சி காலி பண்ணி வச்சுருக்காங்க. ஆம்ன ஸ்பாட்டில் இல்லை. அதனால் இந்த ஒரு பிளேஜர் அவுட் போஸ்ட்டை நான் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன். அதில் வந்து எல்லோரும் கூட சண்டைக்கு வந்தேன். ஒரு பேர் என்னை அடிக்கலையே. நான் டோட்டம் பார்ப்போம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா டோட்டம்னா ஸ்ட்ரென்த்து போர்ஷன் எடுத்துகிட்டு வந்தேன். அடி கொண்டுருவாங்கன்னு அடிக்கதே சும்மா தொட்டு விட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டில் எடுப்போம், இதை தூக்கி போட்டு சேவலாக தான் வருது. நீ வேற சும்மா அடிச்சிருவேன்டா. போடாங்கிட்டு பெரியவங்க சொன்னால் கேட்கணும். நின்று அடிச்சுக்கிட்டு இருக்க. ஆம்ன ஸ்பாட்டில் எடுப்போம். முதல் ஆம்ன ஸ்பாட்டில் கிடைத்து விட்டது. இப்போ நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோமா? வேண்டாம். மேலே ரூட்டு இன்னும் யாரும் அடிக்கலான்னு தான் நினைங்க. ஏன்னா அது உடஞ்சிருக்கு. இருங்க, வீட்டு மேலே போவோம். சரி, அவுட் போஸ்ட்டு மேலே போவோம். என்னடா அது, குதிச்சு மேலேயே போக முடியல. பிளாக்கே போட்டு போயிடுவோம். ஒன்று போட்டு குதிச்சிருவோம். என்னடா நெட்டு கிளிச் ஆகுது. வாங்க ரசா, வாங்க அடி வாங்கிட்டு போங்க. இப்போ மேலே வருவோம். குதிக்கே வந்தாச்சு. இங்கே படிக்கட்டை காணும் இருக்குண்ணே. இந்த படிக்கட்டை முதல் அடைச்சிட்டு போயிடும். அடைச்சாச்சு. இல்லைன்னா திடீர்னு பின்னாடி வந்து முதுகில் குத்திடுவாங்க. மேலே வந்தாச்சு. பொட்டியில் என்னது இருக்குது இருங்க, யார் இருக்காங்கன்னு முதல்ல பார்த்து இதை அடைச்சிருவோம். என்ன இருக்குது? ஆர்மர் ட்ரம் இருக்குது. கரெக்டாக தான் வச்சேன். தப்பாக இருந்ததுன்னா வீசி வரையில் என்ன சொல்லிடுங்க, ஓகேவா? இன்னும் சைடில் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த சைடு 2 பேர் இருக்காங்க. இது வேறு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? போட்டு இறங்கலாமா? இல்லை வேண்டாம். இந்த இது என்ன புட்டு, ரோசம் புருட்டு. இதை சாப்பிட்டுட்டு கீழே வந்தாச்சு. வாடா 2 தட்டு தான். கோழியை முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன். இன்னொருத்தரங்க காணுமே. என்சான்மெண்ட் பண்ணி வச்சுருக்க, அப்படியும் நோ யூஸு. இன்னொரு போர்ஷன் கிடச்சிருச்சு. செத்துப்போ சீக்கிரம் செத்துப்போ. போர்ஷன் கிடைத்து விட்டது. எடுத்து போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் போல் ஏரோ இருக்குது, கலெக்ட் பண்ணுவோமா வேண்டாமா? வீட்டுக்கு போகலான்னு பார்க்கேன். வீட்டுக்கு போயிடுமா? வீட்டுக்கு வந்து பேஸுக்கு வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, தோட்டம் வந்துச்சு. தோட்டம் செத்துப்போ.
அவ்வளோதான் விக்டோரி நம்ம தெளிச்சிட்டோம். இப்போ நம்ம வெதரை கிளியர் பண்ணிட்டு நம்ம கீழே போயிடுவோம். ஐயோ தெரியாமல் தோட்டம் இருக்கிறதுனால குதிச்சு ஆடுதேன். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ என்ன படம் தெரில. அநேகமாக எல்லோரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்காக ஒரு வேலையை பிரித்து கொடுத்துருக்கேன். யார் யார் என்னென்ன வேலை செய்தாங்கன்னு தெரில. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னு. ஓகே போயிட்டு வரேன். பாய்.